நோ தப்பாக்குதுண்ணா. கூட்டணியில என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? நம்ம கூட இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, எதிரடிக்கு போன விட வேற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? கூவுல வேற என்ன வார்த்தை இருக்கு? வித்துருவோம், எல்லாத்தையும் வித்துருவோம் வித்துருவோங்கிறாரு. நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க பாதின்னு வைக்காதீங்க, புதின் உங்க பேரை பார்த்துக்கிட்டு பார்த்துட்டாரு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்காரு. எனக்கு அன்பார்ந்த மக்களே யோசிக்கணும், சிந்திக்கணும். எனக்கு பெருமறிவு உண்ட எனது அன்பார்ந்த மக்களே சிந்திக்கணும். படிக்க வச்சிருந்தாங்க, ஆல் பாஸ் போட்டது நானே, ஆல் பாஸ் போட்டது நானே. பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு. பிரமாதமா படிச்சீங்க. கேண்டீன்ல போய் பேசுவாங்க. என்ன கேண்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான், எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு. வெக்கமா இல்ல? கேண்டீனாவது மை ஐயா உங்களுக்கு அரியர் விழுந்திருக்கியா? என்னது உங்களுக்கு அரியர் போட்டாங்க? வெக்கமா இல்ல? அக்கா யூனிவர்சிட்டி போட்டு அரியர் சொல்லிட்டு சிரிக்கிற, வெக்கமா இல்ல? இல்லையா உங்களுக்கு தான் அரியரியா? நீங்க காசு கட்டியும் பேப்பருக்கு 10,000 ரூபாய் வாங்குறீங்களா லஞ்சம்? நான் கட்டினேயா லஞ்சம்? ஆமாயா 10,000 ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா? சிரிக்கிற. அக்கா யூனிவர்சிட்டியாவது மயிராவது அது எவ்வளவு பாஸ் பண்ண வச்சிருக்கு? எல்லாத்துக்கும் அரியர் தான் போடுது. அப்படி இல்லைங்க, இந்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தடவை நீங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்களா? ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் மெடிக்கல் காலேஜ்லயும் வாங்கிட்டு பாஸ் போடல, அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு பாஸ் போடு. ரீவால்யூஷன் ஆவது மயிராவது 700 ரூபாய் வாங்குறீங்க, வாங்கி அதுலயும் ஊழல். வெக்கமா இல்ல? எப்படியா நீங்க எல்லாம் ப்ரொஃபஸரா இருக்கீங்க? இந்த ஒரு தடவை மட்டும் உங்க வீட்ல எப்படி லெக்சரரா இருக்கீங்க? ஒரு தடவை மட்டும் வீட்ல சமாளிங்க. வீட்ல நீ பேரண்ட்ஸ்க்கு எங்க அப்பா கிட்ட நீ வந்து பேசி பாக்குறியா? பப்ஜி விளையாடுறேன்னு சொல்லி என்ன செருப்பால் அடிக்கிறான்டா. வெக்கமா இல்ல? செருப்பால் அடிக்கிறான். அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா? உங்க அக்கா யூனிவர்சிட்டி மண்ணாங்கட்டி வந்து வாங்குமா? அண்ணாச்சி நீங்க கோவமா இருக்கீங்க. கேண்டீன்ல போய் பேசுவாங்க. என்ன கேண்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான், எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு. வெக்கமா இல்ல? கேண்டீனாவது आपका देश है, हमारा वोट है, कम है तमिलनाडु है, आज பண்ணிடலாம் அருமையா பண்ணிடலாம். कराची है, आज कम है, சூப்பரா பண்ணிடலாம் சார். टावर है, सरवती बू है, बलिया बू है, आल बू है. சரி போயிட்டு வரேன் சார், பாய். जल्दी जल्दी है. என்னப்பா சொன்னாரு? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும், நான் மறந்துட்டேன். நீ மண்டே ஆட்டின பார்த்தா நீ இன்னும் பல வருஷங்களா ஹிந்தி பிடிச்ச மாதிரி மண்டே ஆட்டினா. அப்பா நான் எங்க ஊர் தனி போனதில்லப்பா, நீ ஏப்பா வச்சுட்டு? எனக்குலாம் என்ன பேசினாருன்னே தெரியாது. எப்பா உனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது, என்ன முடிவு பண்றதப்பா? அப்ப என்ன பண்றது? அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படின்னு 2 மாசம் கழிச்சு தான் வரணும். இன்னும் 2 மாசமா? அப்புறம் அது வரைக்கும் தியானம் தான். போறதுல இருந்தே தியானம் பண்ணிட்டு தம்பி. கூட்டணியில என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? நம்ம கூட இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, எதிரடிக்கு போன விட வேற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? கூவுல வேற என்ன வார்த்தை இருக்கு? கூப்பிட்ட தரமா தெரியலையா? உங்களுக்கு இதெல்லாம் தோணலையா? இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? தலைவர் கேட்க மாட்டாரு நினைச்சீங்களா? இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆக எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம்டா. இதுக்கு வந்து நான் செஞ்சுதான் காமிக்கணும். இங்க வாங்க அண்ணே வாங்க. பார்த்தீர்களா? இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களோட டாடி முன்னேற்ற கழகம் இப்படிதான். ஆக இதுதான் நாங்க, அதுதான் அவங்க, இதுதான் நான். ஆக தலைவரின் தூண்டுதல் கீழே தான் அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். தலைவர் கூறியது போல அந்த உடன்பிறப்பு ஆளுங்கட்சி ஒரு இது ஒன்று வச்சிருக்காங்க, கால் சென்டர் ஒன்று, அவங்க தொகுதி பிரச்சனைகளை கேட்கறதுக்கு. அதுக்கு நான் இப்போ கால் பண்ணுறேன். ஏய் போகலை. இப்பொழுது என்னுடைய தலைமையின் கீழே ஒரு யூனிட் வச்சு நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். தலைவரின் தூண்டுதலின் பேரில் நான் ஒரு என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ நான் கால் பண்ணுறேன். ஏன் தொகுதி? ஹலோ. ஆக யார் பேசுகிறா? ஆக தொகுதியில் என்ன பிரச்சனை? எது நான் தான் பிரச்சனையா? என்ன ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸா இருக்க? ஆக டாடி
தலைவா காரைக்குடி மக்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவா இது கன்னியாகுமரி. தெரியும், காரைக்குடியில நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மக்களுக்கு இங்க நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு வரேன், பாய். தலைவா 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 ஓகே ஓகே. போறதுக்கு முன்னாடி இத வாங்கிட்டு போங்க தலைவா. ஓகே, இந்த கண்ணாடியை போட்டு காட்டு தலைவா. தலைவா சூப்பர் தலைவா. தலைவா இந்த தலைவா இத வச்சுக்க தலைவா. குடி தலைவா தெம்பாரு தலைவா. தலைவா இந்த தலைவா இத வச்சுக்க தலைவா. தலைவா பவுடர் அடி வேர்க்கோ குர்குரே அடி போட்டுக்க பவுடரா. தலைவா இந்த டீ குடி. உள்ள வை நண்பா, உள்ள வைங்க. தலைவா. ஓகே ஓகே ஓகே, உங்களுடைய அன்பு புரியுது. தலைவா இந்த ரூம் நமக்கு வந்து எல்லாமே ஓகே ஓகே ஓகே. தலைவா இந்த சைக்கிள் தலைவா உனக்கு பிடிச்சது. தலைவா நண்பா. தலைவா இந்த தலைவா உலகமே உன் காலு கடியில தலைவா. ஐயோ என் தலைவன் வெயில் அடிக்கிறானே. தலைவா இந்த வாட்டர் மெலன். நண்பா பழத்தை முழுசா தூக்கி போடாதீங்க நண்பா. உள்ள ஒருத்தர் தலையில விழுந்துருச்சு. கையில கீத்தா வெட்டி கொடுங்க, இல்லனா வேணாம் நண்பா. அண்ணே அப்ப இது பலாப்பழம் வேணுமா இருந்தாங்க. அண்ணே இந்த வாழைத்தாரு பலா சொல்லையா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பையில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.